குலதெய்வ வழிபாடு என்கிறது அனைத்து முன்னோருக்கும் முதலான ஆதி முன்னோரை கடவுளாக வாழ்ந்தவரை குல தெய்வங்களாக கருதி வழிபடுகிறோம். மனித குலத்தில் அவதரித்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து மனிதர்களின் குறைகளை தீர்த்து குலத்தை காத்தவர்களை வணங்கும் வழக்கமும் அவர்களை குல தெய்வமாக நம் முன்னோர்கள் வழிபட்டு வந்திருக்காங்க. நம் குடும்பத்தில் நம் பரம்பரையில் பிறந்து வீரத்தோடு குலத்திற்காக உயிர் தியாகம் செய்த நம் முன்னோர்கள் அவர்களுக்கு செய்யும் வழிபாடு தான் பிறகு குலதெய்வ வழிபாடாக அமைந்திருக்கு. ஒரு குடும்பத்தில் குலதெய்வம் என்கிறது தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்வது. அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல விசேஷங்கள் தொடங்குவதாக இருந்தால் குலதெய்வத்திடம் அனுமதியை வாங்கிய பிறகுத்தான் ஆரம்பிக்க வேண்டும். குலதெய்வத்தை மதிக்காமல் குலதெய்வத்தை மறந்து என்னத்தான் சக்தி வாய்ந்த ஓமம் யாகம் செய்தாலும் எந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டாலும் செய்யும் அந்த காரியங்கள் தடைப்பட்டு போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.